தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்பிக்கள் முறைப்படி உறுப்பினர்களாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் திங்களன்று பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. திமுகவைச் சேர்ந்த முகமது அப்துல்லா, சண்முகம், பி. வில்சன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுகவின் சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகிய மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த மாநிலங்களவை எம்பிக்களான பி. வில்சன், கவிஞர் சல்மா என்கிற ராஜாத்தி, SR சிவலிங்கம் ஆகியோர் இன்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராஜாத்தி என்னும் நான், உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் SR சிவலிங்கம் என்னும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும், நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன். திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பியாக தமிழில் உறுதிமொழி ஏற்றார். கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். கமல்ஹாசன் பதவியேற்பை அடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யத்தின் அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்தனர். கமல்ஹாசன் உறுதிமொழி ஏற்றபோது கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மலர்களை தூவி மகிழ்ச்சியில் திளைத்தனர். இன்னைக்கு தலைவர் எம்பியாக பதவி ஏற்கிறது ஒரு உணர்ச்சி பெருக்கமான நேரம் எங்களுக்கு. தொடர்ந்து தலைவரோட பயணித்த நேரத்தில் கமலஹாசன் அப்படின்னா நேர்மை, நம்மவர் அப்படி என்றால் நேர்மை, இந்த நேர்மையோட எடுத்துக்காட்டு மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கி அவர் பதவி ஏற்கிறாருக்கு. எல்லா கட்சியில் இருக்க அனைவருக்குமே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம். தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள IS இன்பதுரை, தனபால் ஆகியோர் இன்று உறுதிமொழி ஏற்கவில்லை. அவர்கள் இருவரும் வரும் திங்களன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.